சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். எப்படிடா இந்த ஜெல்லிலாம் செய்றாங்க அப்படின்னு. அதுலயும் முக்கியமா அந்த ஜெல்லிய சுத்தி ஜீனியா ஒட்டியிருக்கும். அந்த ஜெல்லிய தான் அதிகமா ஸ்கூல் டைம்ல எல்லாம் சாப்பிட்டுருக்கோம். அதே ஜெல்லி தான் கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங்களா பண்ணி பனக்கோட்டான்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு படி மேல ஏறி அலங்கரிச்சு புடிங்லாம் சொல்றாங்க. நம்ம கொஞ்சமா அப்டேட் ஆயிக்கிருவோமே அப்படின்னு தான் பனக்கோட்டா செஞ்சிருந்தேன். அதுவும் சீசன் டைம்ல கிடைக்கிற மாம்பழத்தை வச்சுதான் செஞ்சிருந்தேன். அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சீசனே முடிஞ்சு போயிரும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் செய்ய. சரி, எப்படி சிம்பிளா செய்யறது அப்படின்னு சொல்லி பாப்போமா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஜெலட்டின் இல்லனா அகர் அகர் எடுத்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல ஊற வச்சிடணும். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா அது கொஞ்சம் ஜெல்லியா கெட்டியா இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா பழுத்த மாம்பழத்தை எடுத்து உள்ள இருக்கிறத மட்டும் மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்து வச்சு கொஞ்சமா சுகர் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ஜெலட்டினையும் போட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த மாம்பழ பேஸ்டையும் உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 5 மணி நேரம் போல ஃப்ரிட்ஜ்ல இதே சேம் ப்ராசஸ் தான் பாலுக்கும். மாம்பழத்துக்கு பதிலா நம்ம பால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வச்சிருந்த மாம்பழத்துக்கு மேல இந்த ஒயிட் மில்கையும் எடுத்து பார்த்தா மேங்கோ பனக்கட்டா ரெடி.